ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா பார்த்து? சூப்பருங்க. ஓகே, நம்ம நிறைய டாப்பிக்கில் ஹெல்த்தை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கான டாப்பிக்கை தேடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடித்தோடனே ஒரு தெளிவு கிடைக்க போகுது. ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, அன்ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, நம்ம இப்போ வாழ்க்கை முறையில் என்ன ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், ஹெல்த்தியானதுன்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்குமா இல்லை உண்மையிலேயே அது அன்ஹெல்த்தி தானா அப்படிங்கிற ஒரு தெளிவோடு தான் இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப். எஸ், ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எக்ஸாக்டாக என்னென்னு பார்த்தோம்னா, ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, அன்ஹெல்த்தி ஃபுட்னா என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம வீடுகளில் நார்மலாக ஹெல்த்தியான வேலை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா? அப்போ அதை பற்றின ஒரு சின்ன கருத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கங்க, சத்தானதாக சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாவே நமக்கு கண்ணு முன்னாடி என்ன வரும்னா பச்சை கலர் தான் வரும் இல்லைங்களா? கீரை சாப்பிடு, குழந்தைங்கள நல்ல கீரை சாப்பிடு, கீரை சாப்பிட்டேன்னா தான் சத்து கிடைக்கும், அதான் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது அந்த கீரையே நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கீரை நல்லது தான் இல்லையா? நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய ஹெல்த் வைஸ் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சு ஒரு கீரையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த கீரையெல்லாம் சாப்பிட்டா உண்மையிலே நல்லது தாங்க. ஆனால் அந்த கீரையை நல்லதாக இப்போ விளைவிக்கிறோமா அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? ஏன்னா கீரை எல்லா மக்களோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலை இருக்கணும், கீரை நல்ல பச்சை கலரில் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணம். அதே மாதிரி நம்ம கடையிலுமே நிறைய மார்க்கெட்டில் வார சந்தை அப்படிலாம் இருக்கும் சின்ன சின்ன ஊர்களில். அப்படி இருக்கிறது கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கான தேடுதல் கம்மியாக இருக்கும்போது நேரம் அங்கே போய் அலைஞ்சு வாங்கிட்டு வர முடியாதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பழமுதிர்லையோ நம்ம வாங்கும்போது அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குளிர் சாதனத்தை வச்சு கீரையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. இன்னும் சில இடங்களில் நிறைய இன்ஸ்டா வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோவில் என்ன காமிக்கிறாங்கன்னா, சாதாரண வார சந்தையிலையுமே இல்லை ஏதாவது கடைகள்லையுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடிலாம் வெறும் தண்ணி தெளிப்பாங்க இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்குமே ஸ்ப்ரே வச்சுருக்காங்க. அதாவது நல்லா வாடி போன கீரை, வாடி போன அந்த மல்லி இலை இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விரியிற மாதிரி லிக்விட் வச்சுருக்குறாங்க. அப்போ அதை ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம போய் பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை இது நல்லது போல் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செஞ்சுருவோம், வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ இது நம்ம மனசில் என்ன நினைப்போம், நம்ம கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம், கீரை நல்லது, கீரை ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம எப்படி இதை நல்ல கீரையா கெட்ட கீரையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வார சந்தையோ இல்லை ஏதாவது கடைகள்லையோ நீங்கள் கீரை வாங்கும்போது ஏதாவது கீரை கட்டுக்குள்ளே 1-2 இலையில ஓட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது புழு பூச்சி அரிச்சது அந்த மாதிரி அப்படி இருக்கிற கீரையை பார்த்து அந்த கட்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஏன்னா அந்த கட்டை யாருமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஓட்டையாக இருக்குது கீரை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, கீரையில் ஓட்டை இருக்குது, ஏதாவது புழுப்பூச்சி அரிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், அங்கே புழுப்பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த புழுப்பூச்சி இருக்குது அப்படின்னா அங்கே என்ன கம்மியாக இருக்கும், மருந்தடிக்கிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் ஒரு ஊடு பயிர் மாதிரி தாங்க கீரையெல்லாம் விளைவிப்பாங்க கிராமத்தில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா? கீரையாகவே விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ கீரை நல்லா வளரணும் இல்லை கீரை நல்லா செழிப்பாக தலையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான உரங்கள் ப்ளஸ் மருந்துகள் அதெல்லாம் நம்ம தெளிப்பான் மூலமாகவும் பண்ணுறாங்க. இல்லை அடி உரம் என்னென்னப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் வச்சு தான் கீரையை வளர வைக்கிறாங்க. ப்ளஸ் கீரை வளர்ந்த பின்னாடி புழுப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே மூலமாக மருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போது நமக்கு கொண்டு விற்கக்கூடியவங்க நல்லா கழுவிட்டு நமக்கு விற்பாங்க அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அப்போ அந்த மருந்து அடித்து 1 நாள் 2 நாள் விட்டு வேணால் கொண்டாந்து விற்பாங்க. நம்ம வாங்கிட்டு என்ன செஞ்சுருவோம், அவசரத்தில் 1-2 க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்ருவோம். ஒரு சில கீரைலாம் மருந்து ஸ்மெல்லு அப்படியே அடிக்கும், சமையல் பண்ணி முடிச்சும் ஹீட் பண்ணியுமே மருந்து ஸ்மெல்லு இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் மருந்தான கீரை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்போ இது வயிற்றுக்குள்ளே போகும்போது என்னங்க, அந்த கெமிக்கலும் சேர்ந்து தான் வயிற்றுக்குள்ளே போகுது. இது ஒரு எக்ஸாம்பிள் கீரை அப்படிங்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கீரை முடிஞ்சிருச்சு. இப்போ காய்கறி அப்படிங்கிறது சத்தானதுங்க. நான் எங்கள் வீட்டில் நிறைய டெய்லியும் 2 பொரியல் வச்சு நான் சாப்பிட்றேன். ஏன்னா காய்கறி இல்லாமல் நான் சமைக்கிறதே கிடையாது. அதனால நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்த்தி ஃபுட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை காய் பொரியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. ஓகே, இப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்லது தான் காய் இல்லையா? நம்ம முன்னோர்களும் காய்கறி கீரை இதெல்லாம் நல்லதுன்னு தான் சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஆனால்
காய்கறிகளுமே நல்லதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்குறீங்களான்னு பாருங்கள். நம்ம போய் என்னங்க செய்வோம், இப்போ கீரையை எப்படி தளதளன்னு இருக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி காய்கறி என்ன சொல்லுவோம், பெருசாக இருக்கா, பெருசாக இருக்கா. இப்போ கேரட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காய்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெருசாக இருக்கிறதா மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஒரு தக்காளியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது பெரிய தக்காளியாக இருக்கா அப்படிங்கிறதான் விரும்புகிறோம். அப்போ நம்ம போய் என்ன செஞ்சிடறோம், பெருசாக தான் தேடுறோம். அப்போ அதுவுமே நமக்கே தெரியும் இல்லைங்களா, ஹைப்ரிட் தான் அப்படிங்கிறது. காய்கறிகளில் பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹைப்ரிட் தான் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதுவும் இல்லைனாலும் விதையிலேருந்தே மரபணு சேர்த்து பெருசாக வர்றதுக்கான விளைவிக்கிறாங்க. அதுலேயுமே மருந்தடிக்கிறாங்க, உரம் போடுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனோடையே தான் காய்கறியுமே விளைவிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அதுவுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வந்து விற்கவும் மாட்டாங்க. அப்போ நம்மளும் வாங்கிட்டு வந்து அரைகுறையாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவோம். இல்லை வாஷ் பண்ண கூட நேரம் இல்லாமையே நம்ம என்ன செஞ்சுருவோம், சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இதில் நாட்டுக்காய் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிறது நாட்டுக்காயின்னு நினச்சிக்கோங்க. சின்னதாக இருக்கிற காய்கறிகளை தேர்ந்தெடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சின்னதாக இருக்கிற கேரட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் அந்த இப்போ ஒரு முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா முள்ளங்கியோட நுனி இலையோடு இருக்கிற மாதிரி அதை மாதிரி வாங்குங்க. அதுலேயுமே புழு பூச்சிலாம் அரிச்சிருக்கிறது 1-2 அரிச்சிருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ தான் வந்து அங்கே மருந்தடிக்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸ் இல்லையா. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது கொஞ்சமாவது கெமிக்கல் ரியாக்ஷனை தடுக்க முடியும். ஓகே, ஆனியன் பற்றி நான் தனியாக ஒரு டாபிக் போட்டிருக்கேன், நீங்கள் முன்னாடி போய் நம்மளோட சேனலில் பாருங்கள். அதுக்கப்புறமா மெயினாக ஃப்ரூட்ஸ்னு எடுத்துட்டிங்கனாலும் நம்ம டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைனாவே என்ன செய்வோங்க, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போய் பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த அளவுக்கு சத்தானது அப்படிங்கிறதுல இடம் பெற்றிருக்கிறது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நினைக்கிறோம். இப்போ அந்த ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரூட்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும். நிறைய குழந்தைங்கலேருந்து இப்போ என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா சீட்லெஸ் விதையில்லாத பழங்களை தான் விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து சீட்லெஸ் தான் விரும்புகிறாங்க. அது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா, அதில் வந்து விதையில்லாத பழங்களை தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான்வெஜ்ஜில் சிக்கன் பிராய்லர் வந்துருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் விதையில்லாத ஃப்ரூட்ஸை தான் விரும்புகிறாங்க. அப்போ அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவுமே மரபணு மாற்றம் ப்ளஸ் வந்து அதுதான் இல்லையா, எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து தான் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் விளைவிக்கிறாங்க. அப்போ அதை நம்ம ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனை வருங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சீட்டோடு இருக்கிற அதாவது விதையோடு இருக்கிற பழங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ஹெல்த்தி ஃபுட்டில் வரும் இல்லைங்களா. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக ரைஸ். ஏன்னா நெல் அப்படின்னாவே அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணும்போது நெல் வந்து பெருசாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 5020 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய விதை நெல் தான் இருக்கும். அப்போ அந்த நெல்லை நம்ம அறுவடை பண்ணி அதை அரிசியாக்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ரைஸ் இல்லையா. அதில் சாதம் செஞ்சு அதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங்கே வந்து மண்பானையில் சமைப்பாங்க. அதுக்கப்புறமா நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் இட்லி தோசை பொங்கல் பூரிலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. என்ன சாப்பிடுவாங்க, அந்த தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லைங்களா மொதல் நாள், அந்த ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்ந்து தான் ஒரு 8 மணி 9 மணிக்கு காட்டுகளுக்கு 7 மணிக்கே காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஊறுகாய் ஏதாவது காய் மட்டும் பச்சை மாங்காயை கூட கட் பண்ணி சாப்பிட்டுட்டு குடிச்சுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே ஹெல்த்தி ஃபுட்டு தான் இல்லையா, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி நடைமுறையில் பண்ண முடியுமாங்க. ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்குங்க அப்படி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பழைய சாதம் சாப்பிட்ட மாதிரி இப்போவும் வந்து பழைய சாதம் ரொம்ப நல்லது, அதனால் நைட்டே சமைச்சு ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் காலையில் குடிச்சிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்கு. அது நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெல் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இப்போ வந்து மரபணு மாற்றம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு சன்னமாக வேணும், சின்ன அரிசியாக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதோட விளைவு அரிசியை வந்து பட்டை தீட்டுற மாதிரி நல்லா தீட்டிடுறாங்க. அதில் லேயராக எடுத்துடுறாங்க. அதுவும் வீணாக்கிறது கிடையாது, அது அரிசி மாவுக்கு போயிடும். ஆனால் அந்த மீதம் இருக்கிற சக்கை மாதிரி இருக்கிற அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி அந்த அரிசியை வந்து நம்ம என்ன செய்கிறோங்க, மண்பானையிலே சமைக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், குக்கரில் வைக்கிறோம், அது ஸ்டவ்வில் கேஸில் சமைக்கிறோம். என்ன கெமிக்கல் ஆகும் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி நொதன்னு இருக்கிற மாதிரி ஆயிரும் சாதமே. அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கெட்டுப்போன பேட் பாக்டீரியா தாங்க நிறையா உருவாகும். அதை தான் வந்து நம்ம பழைய சாதம் நல்லதுங்கிற ட்ரெண்டிங்கில் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டானு பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது நல்ல விஷயங்கிறதுனால முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம விளைவிக்கிறோமா நெல் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ அதை கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது
நெல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஈடாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டத்துக்குள்ளே கூழ் மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அதுலேயுமே நாட்டு கம்பு, நாட்டு கேழ்வரகு அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இதுவுமே ஃப்ரூட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் சொன்ன மாதிரி தான் சின்னதாக இருக்கிற தானியங்கள் தான் வந்து நாட்டு கம்பு, நாட்டு இதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, இருந்தாலும் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க. ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேங்க. இப்போ நம்ம சத்தானது தான் சாப்பிட்டுட்ருக்கோம்னு நினச்சிட்டு இருந்து ஒரு பெருமூச்சு விடுறது எனக்கு நல்லா தெரியுது. அடாடா, நம்ம இவ்வளோ நாளாக சத்தானதுன்னு நினச்சி இவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறத நம்ம சாப்பிட்டுருக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, தெரியாததான் ஒன்றும் இல்லை. நான் சொன்னது கொஞ்சம் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஓகேங்க. இப்போ வந்து கீரையாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சீட்லெஸ் பழங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நம்ம ரைஸ், பழைய சாதம் அப்படி சாப்பிட்றதோட விளைவு நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஏன்னா சிம்டம்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஏதாவது உடம்புல என்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் உடம்புல ஃபேட் அதிகமாகுங்க. ஏன்னா நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனு, மரபணு, ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காய்கறி பழமே பெருசாக ஆகிறதுக்கு தான் அந்த மரபணு மாற்றம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகுது, பெருசாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கிலோ, 100 கிராம், 200 கிராம்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் 5 கிலோ 10 கிலோ கூடும்போது நமக்கு என்ன செய்யும், ஏதோ மாறுதல் தெரியும், ஃபேட் அதிகமாகிறது தெரியும். அப்போ நம்ம அப்போவே கவனித்து நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஃபேட் அதிகமாகுதுங்க. இது அப்படியே கவனிக்காமல் விட தான் அடுத்து வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா பிளட் பைப்பில் போய் அந்த ஃபேட்டை அடைக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, அந்த மாதிரி விளைவுகள் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு இப்போ ரீசெண்டாக கவனிச்சதில் என்னென்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கூடிய வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, இல்லை இந்த மாதிரி தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஸ்கின்னுக்கு வெளியில் பிம்பிள்ஸ் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பிளட் பைப்போட அந்த சைடில் பிம்பிள்ஸ் மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி அந்த மாதிரிலாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் தான் ஆராய்ச்சி பண்ணுறதுல. அதாவது அது என்ன அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு பிளட் பைப் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க சாப்பிட்ற இந்த வாழ்க்கை முறை. அதில் பார்த்திங்கன்னா இந்த பிளட் பைப்பில் சைடில் ஃபேட்டை அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பருக்கள் மாதிரியான கொப்பளங்கள் மாதிரியான விளைவுகள் அதில் வரும்போது அதுக்காக ஸ்டென்ட் வைக்கிறது, இல்லை அதுக்காக ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு ஃபேட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒல்லியாக தான் இருப்பாங்க, அவங்க நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ங்க, லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரிங்க, அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க இல்லைங்களா, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு, சீட்லெஸ் நிறைய விரும்புகிறீங்க இல்லைங்களா, அப்புறம் எப்படிங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் விதை இல்லாத நம்ம தேடி போய் சாப்பிடும்போது கடவுள் அப்புறம் நமக்கு எப்படிங்க குழந்தைங்கிற விதையை நம்ம கொடுப்பாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சீட்லெஸ் இல்லை மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட விதைகளோடு இருக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த ஃபெர்டிலிட்டிங்கிற ப்ராப்ளம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்க தான் இருக்குது. அது நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கான மக்கள் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையிலேருந்தே மருந்துகளில் விளையக்கூடிய இந்த ஃபுட்டை நம்ம ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட்றத கொஞ்சம் அவேர்னஸோட எது ஹெல்த்தி ஃபுட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் சரி பண்ண முடியும். நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜெனரேஷனே மாற்றிக்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 வருஷமாக நம்ம இந்த ஹெல்த்தி ஃபீல்டில் ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேங்க. இதில் வந்த பின்னாடி தான் எனக்குமே அங்கே டெய்லி எஜுகேட் பண்ணுவாங்க. அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, அன்ஹெல்த்தி ஃபுட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயப்பட தேவையில்லை. அப்போ நம்ம எப்படி போய் தேடி கண்டுபிடிக்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைல்ஸு, நம்ம வேலை அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கே டைம் இருக்குது இதெல்லாம் நான் பிரித்து செஞ்சு சமைக்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான தீர்வை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு நேரமாவது ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அது யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஏன் அப்படின்னா நம்ம மிச்சம் 2 நேரம் ஏதோ ஒரு ஃபுட்டை நம்ம அவசர காலத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் காலை உணவு ரொம்ப சத்தானதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வேறு ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு முடியுங்க. எந்த பிரச்சனை வராமையும் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 24 வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. ப்ளஸ் வந்து
இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. நம்ம இந்தியாவில் 25 வருஷமாக இருக்குது. நிறைய பேரோட லைஃப்பை, நிறைய பேரோட குடும்பங்களை ஆரோக்கியமாக பார்த்துட்ருக்கோம். இதை வந்து ஐடியல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கலாம் சரி, இல்லை மேஜராக சத்து குறைபாடு, இல்லை கால் வலி, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக மெடிசன் இன்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு கலோரி அளவும் கம்மியாக இருக்கும், லோ ஜிஐ ஃபுட்டு மெயினாக. அப்படிங்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இல்லை அந்த நாசா அந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கும் இல்லாமல் வேறு ஏதாவது மூளைக்கு வேலை செஞ்சு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அது. இதனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை, உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானதை கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரதில் நான் கண்டிப்பாக கைட் பண்ணி தரேன். ஓகேங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெல்த்தி ஃபுட்னா என்ன, அன்ஹெல்த்தி ஃபுட்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.